வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று சவுதி அரேபியா செல்கிறார். இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான ஒருங்கிணைப்பு குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் மத தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் நேற்று காலமானதையொட்டி அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்திய அரசு இன்றும் நாளையும் 2 நாள் அரசுமுறை துக்கமும் மற்றும் இறுதிச் சடங்கின் போது 1 நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. இந்திய ராணுவத்தில் அக்னிபாத் திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதை அடுத்து புதுச்சேரியைச் சேர்ந்த இளைஞர்கள் இன்று காலை 10 மணிக்கு தாகூர் அரசு கல்லூரியில் நடைபெறும் சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இந்திய அரசால் குடியரசு மற்றும் சுதந்திர தினத்தின் போது அறிவிக்கப்படும் காவல்துறையினருக்கான விருதுகள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் வீரதீர செயல்களுக்கான ஜீவன் ரக்ஷா விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் வரும் 24ஆம் தேதிக்குள்ளும் பொதுமக்கள் வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளும் பரிந்துரைகளை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பலாம் என்று புதுச்சேரி காவல்துறை சிறப்பு அதிகாரி விடுத்துள்ள சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஜூலை மாதம் தென்கொரியாவில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய ஸ்கேட்டிங் ரோலர் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பங்கேற்க புதுச்சேரியைச் சேர்ந்த ஜெஷிதா கிருஷ்ணகுமார் மற்றும் சாரதி திருமால் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஐபிஎல் டுவெண்டி கிரிக்கெட் போட்டித் தொடரில் நேற்றிரவு கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி 39 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.